இன்னைக்கு காலையில தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வள்ளத்தை நோக்கி டவுன் பஸ்ல பயணிச்சுக்கிட்டு இருந்தேன். கரெக்டா மெடிக்கல் காலேஜ் தாண்டி செக்கர் வண்டியில பஸ்ல ஏறாங்க. எல்லாட்டும் டிக்கெட் செக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்கிட்ட கடைசியா வந்தாங்க. நான் பாக்கெட்டை பார்க்கறேன், டிக்கெட்டை காணும். நான் சொல்றேன், சார் இந்த மாதிரி டிக்கெட் எடுத்தேன், ஆனா எனக்கு தெரியாமலே மிஸ் ஆயிடுச்சு, நானே இப்பதான் கவனிக்கிறேன், நான் வேணா ஒரு டிக்கெட் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்ட்டு நான் சொல்றேன். அதுக்கு அவரு எத்தனை பேர் அந்த மாதிரிலாம் கிளம்பிட்டு வந்து இருக்கிய, எல்லாரும் சொல்றதுதான் 500 ரூபா ஃபைனை கட்டு அப்படின்னு சொன்னாரு. நான் சொன்னேன், சார் உண்மையிலே டிக்கெட் எடுத்தேன், என்ன என் கவனக்குறைவால தான் மிஸ் ஆயிடுச்சு, நான் வேணா இன்னொரு டிக்கெட் எடுத்துக்கிறேன், எடுத்த டிக்கெட் தொலைஞ்சு போனதுக்காகவே என்னை தண்டிக்கிறது 500 ரூபா ரொம்ப அநியாயம் சார், அதனால பணம்லாம் என்னால் கட்ட முடியாது சார் அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கு கட்டி தான் ஆகணும், இல்லைன்னா உன்னை விட்றதா இல்லை அப்படின்ட்டு பிடிச்சிட்டாரு. அப்போ நான் சொன்னேன், சரி டிக்கெட் நடக்கல, எத்தனை பேர் வந்துருக்கணும் பஸ் டிக்கெட் அவர் நோட் வச்சு எழுதிட்டு வரல, அதுலயும் இந்த பயணிகளையும் அது எத்தனை டிக்கெட் வித்துருக்கதையும் கணக்கு பண்ணுங்க, தெரிஞ்சு போயிருமியா நான் டிக்கெட் எடுத்துருக்கேன் இல்லையான்ட்டு. அதுல எடுக்கலன்னு இருந்துச்சுன்னா நான் பையனை கட்டுறேன், இல்லைன்னா நீங்க கொடுக்குறதா நீங்க என்ன தண்ணி கொடுக்க ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு நேரம் இல்லைன்னு ஒரே காரணத்துக்காக நான் எடுக்கப்பட்ட டிக்கெட்டுக்கு நான் குற்றச்சாட்டு இல்லை, அது நியாயமா? அது எவ்வளவு புரியும்? நேரம் போனா அப்ப நான் வந்து தப்பே பண்ணாம இந்த குற்றம் சாட்டப்பட்டவன் அம்புட்டு ஒரு மத்தியில நிக்கணுமா? அப்ப முடியாது. அப்ப நான் என்ன சொன்னேன், சரிங்க 500 ரூபாய் பணம் கட்டுறதுக்கு வசதி இல்ல, சிறை தண்டனை கொடுங்க, என்னை வந்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஒட்டுமொத்த பசங்க என்ன திரும்பி பாக்குது. காரணம், ஒரு டிக்கெட் இல்லாதது ஒரே காரணத்துக்காக இவன் சிறை தண்டனை ஜெயிலுக்கு போறேங்கிறானே அப்படின்னு ஒரே காரணம். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன்னு சொன்னா, அவ்வளவு சீக்கிரமா எனக்கு தண்டனை கொடுத்துட முடியாது கோர்ட்டுக்கு போனாலும். அவங்க நான் என்ன சொன்னனோ அதே டிக்கெட் கவுண்டிங்க அங்கே செக் பண்ண, கோர்ட்ல செக் பண்ணுவாங்க. அங்கே கோர்ட்ல செக் பண்ணி அவன் டிக்கெட் எடுத்திருக்கான் அப்படின்னு கோர்ட் உறுதிப்படுத்திட்டாலே வேலைக்கு ஆப்பு வந்துடும். அங்கேயே செக் பண்ண வேண்டியது, இங்கே நீங்க செக் பண்ணல அப்படின்னு கேள்வி வந்துடும். அதனால டிக்கெட்டு கவனக்குறைவால மிஸ் ஆகுறது அது வந்து இயல்பு, அது வந்து குத்தம் சொல்ல முடியாது, அதுக்காகவே நம்ம ஃபைன் கட்ட முடியாது. அதனால அந்த மாதிரி டைங்கள்ல இந்த மாதிரி சூழ்நிலையில கையாளுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். மேலும் சட்ட தேவைகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒவ்வொன்றா நான் வந்து உங்களுக்கு வந்து எனக்கு என்னென்னலாம் அனுபவங்கள் வந்துட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். நீங்க அதை தெரிஞ்சுக்கங்க. நீங்க வாய்ப்புல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. அதுக்காக உரிமையை இழந்துக்கிட்டு நம்ம நின்றுகிட்டு இருக்க முடியாது. ஓகே, பாய், டாடா.